வாங்க மக்களே, இப்போ நான் சொல்ல போறது ஒரு பயங்கர வித்தியாசமான சரித்திரத்தை சொன்னா கூட நம்ப முடியாத மாதிரி உள்ள ஒரு விலங்கு பற்றி. கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு காளை மாதிரி உடம்பு, தட்டையான பச்சை புல்வெளியில ஓடுற வேகம், சிங்கத்தோட போட்டி போட்டு கூட வெல்லும் அளவுக்கு. ஆனா இந்த விலங்குக்கு இருக்கிற மூக்கு தான் ரியல் ஹீரோ. ஒரு ஸ்பேஸ் ஷிப்போட ஏரோ சிஸ்டம் மாதிரி. பனிக்காடுகள் ஓடுற ஒரு மாய விலங்கு யாருன்னு தெரியுமா? இதுதான் நம்ம கம்பீரமான அதிரடி காளை ஸ்டைல் விலங்கு. சைகா ஆன்டெலோப் சைகாவின் மூக்கு பூம்பழத்தை போல தூக்கி வைத்திருக்கும். இது காற்றை வடிகட்டி சூடாக்கும் வேலை செய்கிறது. அதன் மூக்கு வடிவம் எப்போதும் மாறும். கோடையில் காற்றை வடிகட்டும், குளிர்காலத்தில் காற்றை வெப்பமாக்கும். சைகா முக்கியமாக கழுதை புல்வெளிகளிலும் வறண்ட மண்டலங்களிலும் வாழ்கிறது. அது பன்சர் இல்லாத பைக்கை போல ஓடும். 80 கிலோமீட்டர் மணிக்கு வரை வேகமாக ஓடக்கூடியது. இது ஒரு மிக அழிவுக்கு உள்ளது என IUCN பட்டியலில் உள்ளது. 20ஆம் நூற்றாண்டில் அதிக வேட்டையால் சைகா கிட்டத்தட்ட அழிந்துவிட்டது. மூக்கு துளைகள் பெரியதாயிருப்பது தூசி நிறைந்த பகுதிகளில் சுவாசிக்க உதவுகிறது. ஆண் சைகாவுக்கு சரிகட்டிய ஒழுங்கான கொம்புகள் இருக்கும். இது இனப்பெருக்கத்துக்கான சின்னம். 2015 மட்டும் ஒரு பாக்டீரியா தொற்று காரணமாக 200,000 சைகாக்கள் ஒரே நேரத்தில் இறந்தன. சைகா என்பது ஒரே ஒரு இனமாக மட்டுமே உள்ளது. சைகா ததாரிகா. சைகா ஐஸ் ஏஜ் காலத்திலிருந்தே இருக்கின்றது. நம்முடன் வாழும் ஒரு பழைய கால மனிதன். இதன் நோய் எதிர்ப்பு திறன் பல நேரங்களில் குறைவாக இருந்திருக்கிறது. பெண் சைகா பெரும்பாலும் இரட்டை கன்றுகளை அளிக்கிறது. அதன் கருப்பை காலம் சுமார் 140 நாட்கள் மட்டுமே. சைகாக்கள் சில சமயங்களில் இரவு நேரத்தில் கூட இயங்கும் திறன் கொண்டவை. இது கன்றுகளுக்காக அதிக பசுமை காணும் பகுதிகளுக்கு இடம்பெறுகிறது. புதிய பிறந்த கன்றுகளை தாய்கள் கூட்டாக கொண்டு பயணிக்கின்றன. அதன் ஒலி ஒரு கலக்கலான கழுதை காளையின் குரல் போல இருக்கும். மேல் காற்றழுத்தத்தில் மூக்கின் வடிவம் முட்டை வடிவமாய் சுருங்கி விரிகிறது. இப்போது சைகா முக்கியமாக கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் மற்றும் ரஷ்யாவின் சில பகுதிகளில் மட்டுமே காணப்படுகிறது. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.